ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக நம்ம ஒருத்தருக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம யாருக்கு கால் பண்ணுறோமோ, அவங்களுடைய மொபைல் டிஸ்பிளேல நம்ம நம்பர் தெரியும். பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த நம்பர்லேருந்து கால் பண்ணுறோமோ, அந்த நம்பர் தெரியும். நாம இப்ப பார்க்கப்பட்ட ட்ரிக்ல, நாம ஒருத்தருக்கு கால் பண்ணா, நம்ம நம்பர் தெரியாம, வேற இந்தியா நம்பர் எப்படி தெரிய வைக்கலாம்? 1. இன்னொரு ட்ரிக்கு, நம்ம நம்பரும் தெரியாது, இந்தியா நம்பரும் தெரியாது. இன்டர்நேஷனல் நம்பர் தெரியும். ஏதோ இன்டர்நெட்லேருந்து கால் பண்ணுற மாரி கால் பண்ணிக்கலாம். மொத்தம் 2 அப்ளிகேஷன் பார்க்க போறோம். ஸோ அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா, உங்கள மாரி தெரியாத நண்பர்களும் தெரியப்படுத்துறதுக்கு வீடியோக்கள் கூட லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டிக்கிட்டு, பக்கத்துல கூட ஷேர் பட்டனை கிளிக் செஞ்சு, உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே. இதுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் 2 அப்ளிகேஷன்ஸ் உண்டு. 2 அப்ளிகேஷனுமே டவுன்லோட் பண்ற லிங்க் வந்து வீடியோக்கு கீழ, அதாவது YouTube வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதில டவுன்லோட் பண்ணிடுங்க. நாம தினமும் உபயோகப்படுத்துற மொபைல்ல இருக்கிற செட்டிங்ஸ், மெனுஸ், ஆப்ஷன்ஸ் பற்றிய தகவல்களை மிக தத்ரூபமாகவும் விளக்கமாகவும் தெரிஞ்சுக்க YouTubeல T4 டைம் பாஸ் நம்ம YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்க ஓப்பன் பண்ணும்போது முதல் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில செட்டிங்ஸ், ஒரு சில பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாமே கொடுத்து உள்ள போயிடுங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட், அப்புறம் மெசேஜ், அப்புறம் கால் பண்ற ஆப்ஷன், கடைசியில் ஒரு உருவ படம் போட்டுருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணினா ஃப்ரீ கிரெடிட்ஸ் எடுத்து ஒடிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த உடனே கிரெடிட்ஸ் எதுவுமே தர மாட்டாங்க. எல்லா அப்ளிகேஷன் மாதிரி வெறும் 0 தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தர் கால் பண்றதா இருந்தால் நம்ம யாரு கால் பண்றோமோ அந்த கண்ட்ரி கோடு செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதில் டிஃபால்ட் 9 இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கண்ட்ரி நீங்க கால் பண்ணணுமோ அந்த கண்ட்ரி கோடு செலக்ட் பண்ணிட்டு நம்பரை வந்து நீங்க வந்து டைப் பண்ணிட்டா போதும். நம்பர் டைப் பண்ணிட்டு கீழ இருக்கக்கூடிய டயல் பட்டன் நீங்க கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இதில் பிரீமியம் எக்கனாமி அப்படின்னு. ஸோ நம்ம இதில் எக்கனாமி அப்படின்றது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்க கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணும்போது உங்களுக்கு இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க கால் பண்ணும்போது நீங்க பேசுறதை நீங்க ரெக்கார்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இதில் இன்டர்நெட் காலில் இந்த ஆப்ஷன் கூட இருக்கு. ஸோ நம்ம யாருக்கு கால் பண்ணுறோம் அவங்களோட மொபைல் டிஸ்பிளே இந்த மாதிரி போகும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நம்பர் பார்த்தீங்கன்னா அது அவங்களோட மொபைல் டிஸ்பிளே யுனைடெட் கிங்டம் அப்படின்னு காமிக்கும். ஸோ நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னா நம்ம பேசுகிறத வந்து நம்ம அந்த அப்ளிகேஷன் உள்ளால இருந்துகிட்டே ரெக்கார்டு, அதாவது அவங்க அட்டன் பண்ண உடனே இங்கே ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து ஆன் ஆயிரும். ரெக்கார்டிங் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து கட் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம யாருக்கு கால் பண்ணுறோமோ அவங்களோட மொபைல் டிஸ்பிளேல யுனைடெட் கிங்டம் நம்பர் மட்டும்தான் தெரியும் கிடையாது. நம்ம முதல்ல ஒரு நம்பர் கால் பண்ணும்போது யூகே நம்பர் தெரிஞ்சிச்சு. இப்போ வேற ஒரு நம்பர் நான் கால் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வேற ஒரு இந்தியா நம்பர் தெரியுது. ஸோ இந்த மாதிரி நம்ம கால் பண்ணும்போது யுனைடெட் கிங்டம், இந்தியா நம்பர், இந்த மாதிரி வேற ஒரு நம்பர்ஸ் தெரியும். இதில் நமக்கு ஃப்ரீ கிரெடிட்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த கடைசி இருக்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் வீடியோ இருக்கும். வாட்ச் வீடியோவில் வந்து நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணி கிரெடிட் சென்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா செக் இன் டெய்லி இருக்கும். அதன் மூலியமாக மட்டும் நீங்கள் வந்து கிரெடிட் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்ச் வீடியோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோவோட அந்த செகண்ட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ செகண்ட்ஸ் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிராஸ் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் சொல்லிட்டு கிரெடிட்ஸ் வந்து 10 காயின்ஸாக உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ செகண்ட் அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கும். ஸோ இதில் பெரிய செட்டிங்ஸ்லாம் இருக்காது, சின்ன செட்டிங்ஸ் தான். கால் பண்ணுற ஆப்ஷன், டயல் பண்ணுற ஆப்ஷன், கான்டாக்ட் அவ்வளோ தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா கிரெடிட் சென்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் கூட நீங்கள் வந்து கால் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த 3 டயல் பட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த கண்ட்ரி கால் பண்ணணுமோ அந்த கண்ட்ரியோட அந்த கண்ட்ரி வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் துபாய், சவுதி, கத்தார் நீங்கள் கால் பண்ணிட்டீங்கன்னா அந்த இப்போ நான் இந்தியா கால் பண்ணிக்கிறேன். இந்தியா அப்படின்னு அடிச்சோன்னா இந்தியா வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யாரு கால் பண்ணணுமோ அந்த நம்பரை நீங்கள் டயல் பண்ணிட்டு டயல் பட்டன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கால் பண்ணுவாங்க. ஸோ கால் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த கால் போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கால் போய்கிட்டு இருக்கு. நம்ம யாரு கால் பண்ணுறோமோ அவங்களோட மொபைல் டிஸ்பிளேல என்ன நம்பர் தெரியுதுன்னு மட்டும் இப்போ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அன்னோன் நம்பர்னு வருது. ஸோ பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா நம்பர்லேருந்து கால் வருது. ஸோ இப்போ நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து கட் ஆயிரும். ஸோ மறுபடியும் நான் இப்போ கால் பண்ணுறேன். இப்போ நான் மறுபடியும் கால் பண்ணுறேன். மறுபடியும் வேற ஒரு இந்தியா நம்பர் வருது. ஸோ இந்த மாதிரி 2 அப்ளிகேஷனையும் பயன்படுத்தி நாம இந்தியா நம்பர்லையும் வேற நாட்டு இன்டர்நேஷனல் நம்பர்லையும் நம்ம ரொம்ப அற்புதமாக ஈஸியாக கால் பண்ணிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கால் கிரெடிட் சென்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதிலே கூட நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஸ்பின் ரன் பண்ணி கூட கிரெடிட் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ச் வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதிலே அதே மாதிரி தான் மேலே வந்து செகண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட செகண்ட் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய இந்த டாட், இந்த கிராஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் வந்து கிரெடிட்ஸ் வந்து ஏன் ஆயிரும். அருமையான ட்ரிக் இது. ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷனையும் 2 ட்ரிக்கையும் பயன்படுத்தி அன்லிமிட்டடாக யாருக்கு வேணாலும் உலகத்தில் யாருக்கு வேணாலும் கால் பண்ணக்கூடிய சூப்பரான 2 அப்ளிகேஷன் இது. ஸோ இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் நண்பர்களும் தெரியப்படுத்தணும் அப்படின்னா வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தை கண்டிப்பாக மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.